அரசியல் என்பது பொது வழிங்க. அந்த பொது வழியில யாரு வேணாலும் வரலாங்க, யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாங்க. அவர் வரட்டுங்க, வாழ்த்துக்கள்ங்க. இதை மீறி நான் பண்ண அவரை பத்தி இந்த கேள்விக்கு இப்ப நான் பண்ண விரும்பல விமர்சனம். நான் கடவுள்கிட்ட கேட்கறதுனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணும் விமோச்சனம். நான் இருக்கக்கூடிய இடம் 1000 விளக்கு. நான் தானத்தை பண்ணி கொடுத்துட்டு அத்தனை விளக்கம். அந்த விளக்கத்துக்கு அவருக்கு ஒரு இலக்கு, எனக்கு ஒரு இலக்கு. ஏன்னா அதனால இத பத்தி இன்னொன்னுங்க, அவருக்கு நான் ஒன்னு போன தேர்தல்ல நீங்க கேட்டதுனால சொல்றேன். போன சட்டமன்ற தேர்தலையே மறைந்து விட்ட, அதாவது முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு இதுக்காக ஒன்னு சொல்றேன். கலைஞர் திமுகவுக்கு திரும்பவும் என்ன கூப்பிட்டு சேர்க்க ட்ரை பண்ணார்ல. யாரையாவது கூப்பிட்டு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக விட்டு போன பிறகு திரும்ப கூப்பிட்டு? ஆனா என்ன கலைஞர் கூப்பிட்டார்ல. என் பிரச்சாரத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு கலைஞர் நினைச்சார். சார், எல்லாருக்கும் எல்லாருடைய வேல்யூ தெரியாதுங்க. எல்லாருக்கும் எல்லாரோட வேல்யூ தெரியாது. இப்ப சிலம்பரசனுடைய வேல்யூ உலகநாயகன் கமலுக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை நட்சத்திரமா வந்ததுனாலதானே இன்னொரு குழந்தை நட்சத்திரமா உருவான சிலம்பரசனோட வேல்யூ தெரியுது. வாங்க, என் வேல்யூ கலைஞருக்கு தெரிஞ்சதுங்க. என் வேல்யூ மறைந்து விட்ட அந்த புரட்சி தலைவர் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுங்க. முன்னாள் முதலமைச்சரா இருந்த OPS கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டாரு. தேர்தல் களத்துக்கு வாங்கன்னாரு, கூட்டணிக்கு வாங்கன்னாரு. ஒரு பூங்கத்து கொடுத்தேன். அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நிக்க சொன்னாங்க. ஒரே ஒரு டயலாக் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தேன்னா நான் எப்படிங்க ஒரு இரட்டை இலை சின்னத்தில் நிக்க முடியும்? நான் விரும்பலன்னு அன்னைக்கு சொன்னேன். என்னுடைய லட்சியம் கொள்கைக்காக வாங்கணும், எனக்கு ஒரு இலக்கு இருக்குல்ல. ஆனால் அந்த தேர்தலுக்கு போல 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு. இப்பதான் தெரியுது வாக்கு வித்தியாசம் 1% இருந்தா கூட இந்த இனிமேலாம் இப்பெல்லாம் தேர்தல் வேல்யூ இருக்கு. ஜாதி பலம் இருக்கணும், சமுதாய பலம் இருக்கணும், இல்ல பண பலம் இருக்கணும், இல்ல மக்கள் பலம் இருக்கணும், இல்ல ரசிகர் பலம் இருக்கணும். அந்த பலத்துக்கு ஒரு இது கிடைக்குது. ஆக இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட என்ன பண்ணணுங்கிறத விரைவிலேயே அந்த எனக்கு என்ன இலக்குங்கிறத அப்புறம் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.